கடந்த ஆண்டு ராணுவ சட்டங்களை அமல்படுத்த முயன்று தோல்வி கண்ட தென்கொரிய அதிபர் யோன் சோக் யோல் அந்நாட்டு அரசமைப்பு நீதிமன்றத்தால் பதவி நீக்கப்பட்டுள்ளார். தென்கொரியாவின் உச்ச அதிகாரத்தில் இருந்து அவரை நீக்கும் தீர்மானத்தை நாடாளுமன்றம் ஏற்கனவே நிறைவேற்றியிருந்த நிலையில் அதனை மறு உறுதிப்படுத்தும் விதமாக நீதிமன்றத்தின் முடிவு அமைந்துள்ளது. இதன் மூலம் தென்கொரியாவின் அண்மைய வரலாற்றில் மிக மோசமான அரசியல் நெருக்கடிக்கு வித்திட்ட அதிபர் யூனின் ஆட்சி காலம் ஒரு வழியாக முடிவுக்கு வந்துள்ளது. பதவி பறிபோனதால் கிளர்ச்சியை தூண்டியதன் பேரில் 64 வயது யூன் மீது குற்றவியல் விசாரணையும் தொடங்க உள்ளது. எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்தை கைப்பற்றுவதை தடுப்பதாக கூறிக்கொண்டு கடந்த ஆண்டு டிசம்பர் 3ஆம் தேதி ராணுவ சட்டத்தை யூன் அமல்படுத்த முயன்றதால் அங்கு சட்ட நெருக்கடி ஏற்பட்டது. பல போராட்டங்களுக்கு பிறகு ஜனவரி 15ஆம் தேதி கைதான போது தென்கொரிய வரலாற்றிலேயே அதிபராக இருக்கும் போதே கைதான முதல் நபராக யூன் பெயர் பதித்தார். எனினும் நீதிமன்றம் கைது ஆணையை ரத்து செய்ததும் அவர் மார்ச்சில் விடுதலையானார். அதிபர் முறைப்படி பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதால் தென்கொரிய அரசமைப்பு விதிகளின்படி அடுத்த 60 நாட்களுக்குள் அங்கு அதிபர் தேர்தல் நடந்தாக வேண்டும். புதிய அதிபர் தேர்ந்தெடுக்கப்பட்டு பதவியேற்கும் வரை நடப்பு பிரதமர் ஹான் டுக் சூ இடைக்கால அதிபராக பணியாற்றி வருவார். கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டமாக வழங்கும் குளோபல் இந்தியன் ஷாப்பிங் எக்ஸ்போ 2025 3 6 ஏப்ரல் வரை KSL எஸ்பிளனட் மால், பண்டர் பஸ்தாரி, கிளாங்கில். ஒரு லொகேஷன், 4 ஃபெஸ்டிவல்ஸ், 100க்கும் அதிகமான உணவுகளோடு வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல், லேட்டஸ்ட் டிசைன்களோடு பாலிவுட் ஃபெஸ்டிவல். உங்கள் வெட்டிங்கிற்கான அனைத்தும் கிடைக்கும் ஆஹா கல்யாணம் இந்தியன் வெட்டிங் ஃபெஸ்டிவல். உங்கள் வழிபாட்டிற்கான அனைத்தும் கிடைக்கும் பேரின்பம் டிவைன் ஃபெஸ்டிவல். இவை அனைத்தும் KSL எஸ்பிளனட் மால், பண்டர் பஸ்தாரி, கிளாங்கில்.